Hi my dear friends and families, welcome to Ceciline's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சிம்பிளான பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நீளமான பாவக்காய் எடுத்து குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிஸாக ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பவுலில் எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கசப்பு சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இது வந்து 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே அந்த போட்ட அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரையாக வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா லைட்டாக மட்டும் தெளிச்சிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக தெளிக்கிற மாதிரி தான் பண்ணணும். இந்த வெங்காய பக்கோடாக்கெலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா லைட்டாக தெளித்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாவக்காய் பீஸாக வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதில் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து காய் நம்ம வந்து வேக வைக்காமல் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணோன்னா மொறுன்னு நல்லா வந்து நமக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிட்லாம், கசப்பு சுத்தமாக தெரியாது. பாருங்கள் அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ சூப்பரான ஒரு பாவக்காய் ஃப்ரை அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹாவ் அன் என்ஜாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.